2016 அப்போ நம்ம நிற்கிற இந்த ஏரியா இந்த மாதிரி கிடையாதுங்க. என் கையில் என்ன தானே பார்க்குறீங்க. லாஸ்ட் வீடியோ எண்டு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் இருக்கிற மவுண்ட் ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு எரிமலை வெடித்து செதறின நேரங்க. நம்ம நின்றுட்டுருக்க இந்த ஏரியா வழியாக தான் அந்த கொதிக்க இருக்கிற எரிமலை குழம்பு, அதாவது லாவா அப்படின்வாங்க, அது பாஞ்சு ஓடிச்சான். அது ஓடின டயத்தில் இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எரிச்சிக்கிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே கண்ணங்கரேன்னு ஆக்கிட்டு போயிருக்கு. ஸோ அந்த வெடிச்சு செதறின இடம் இப்போ மவுண்ட் ப்ரோமோ எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மேலே கிரேட்டாருக்கு ஏறி போக போகிறோம். கிரேட்டாருன்றது அந்த வெடிச்சு செதறிச்சு பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் வந்து உங்களுக்கு கிரேட்டார் அப்படின்னுவாங்க. வாங்க கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய ஜாலியாகவும் இந்த இந்தோனேஷியாவை சுற்றி பார்க்கலாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், இங்கே இருக்க லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறு. ஸோ இது வந்து அந்த எரிமலை குழம்பு தான். இது அது சாலிடிஃபை ஆகி அந்த ஒரு பகுதி தான் இது. பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ லோக்கல் மக்கள் தான் எடுத்து கொடுத்தாங்க. கீழே ஃபுல்லாகவே வந்து எரிமலை குழம்போட அந்த சாயில் தான். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். அந்த உச்சிக்கு தான் நம்ம போகிறோம். புகையாது, புகையா மேகமாங்க, புகைன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆக்டிவ் எரிமலை. இப்பயும் வந்து எப்போ வேணாலும் அது வெடித்து செதறலாம். ஆனால் இன்றைக்கி செதறாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். ஆத்தாடி ஆத்தா, இது பார்க்க தாங்க சின்ன மலையாக இருக்குது. சரியான ஏத்தம். பூரா நம்ம ஏறி முடிக்கணும். அப்போ தான் கிரேட்டராகவே பார்க்க முடியும். ஜஸ்ட் 20 மினிட் தான் ஆகும். நாங்கள் கிளைமேட்டு தான் பக்காவாக இருக்குது நம்ம ஏறுறதுக்குன்னு. அங்கே வேறு ஏதோ புகை வருதுங்க. ஆங்காங்கே புகை கிளம்புகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே தெரியுதா, அது மேகம் கிடையாது, அது புகை. அதே மாதிரி தான் இங்கிட்டும் புகை வருது. கமான் 5 மணிக்கெலாம் சன்செட் வேறு ஆகிடும். ஸோ வி ஹவ் டு பி பிட் ஃபாஸ்டர் ஆர் நம்ம இங்கேயே ஸ்டக் ஆகிடுவோம் இன்றைக்கி. இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஆஃப் ரோடிங் பைக் கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பாருங்க, பாய்ஸ்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காப்புல இந்த கிரேட்டரில் அப்படியே சுற்றி ஏறி வருது. இங்கே கூட இத்தனை பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு பைக் ரவுண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். செமையாக இருக்கும்ல இந்த ஆஃப் ரோடிங் டெரெயினில் வண்டி ஓட்டினா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இதில் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆஹா, ஆக்சுவலி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் மேலே போய்ட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அம்மாடி அம்மா, தலைவன் என்னங்க மழை உச்சிக்க ஓட்டு போயிடும் அவ்வளோ போல். சரியான தைரியம் வேணுங்க இது ஓட்டுறதுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டீப் இல்லை, பயங்கரமான ஸ்டீப்பு. ஏதோ லோக்கல் ஆளுங்களாலே முடியல. அதுக்காக தான் குதிரை ஆப்ஷன் தராங்க. நீங்கள் குதிரை வேணாலும் போகலாமா? உங்களில் யாருக்காச்சும் சயின்ஸை ரொம்பவே ஈஸியாக சொல்லித்தர தெரியும்னா நீங்கள் எரிமலை எப்படி வெடித்து செதறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதனால ஒரு எரிமலை உருவாகுது, இல்லைனா எதனால அது வெடித்து செதறுது, அப்புறம் என்னென்ன நடக்கும், எரிமலை வெடிக்குமான்னு நடக்கும்னு சொல்லிட்டு நான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த உச்சிக்கு போன அப்புறம். இப்போ ஃபர்ஸ்ட்டு எரிமலை வெடித்து செதறிச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இது ரொம்ப 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 ரீசெண்டாக வெடித்து செதற ஒரு எரிமலைங்க. ஏன்னா இந்தோனேஷியாவில் மட்டும்தான் உங்களால் இவ்வளோ ரீசெண்ட்லாம் பார்க்க முடியும். மேபி அந்த சைடு கொஞ்சம் பார்க்கலாம். பட் இந்தோனேஷியாவில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 130 ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்குங்க. அதில் நிறைய ரீசெண்டாக வெடித்தது தான். ஸோ 2016 இந்த ஏரியா வெடித்து செதறும் போது அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே இங்கே இருக்கிற அந்த நம்ம வானிலை ஆய்வு மையம்லாம் சொல்கிறாங்களா, அவங்க இதுக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அந்தமானில் மேபி இருக்கலாம் உங்களுக்கு வந்து வால்கனோஸ். பட் இந்தியாவுக்குள்ளே வால்கனோ இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ வெடிக்கிறதுக்கு ஒரு 2-3 வாரம் முன்னாடியே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க, இது வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வந்து இந்த ஏரியா விட்டு எவாக்குவேட் பண்ணிவிடுவாங்க. அதோட அந்த சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்மள கெஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் இங்கேயே பார்க்கலாம், சுத்துப்பட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு கூட இருக்காது. ஏன்னா எல்லாரையும் இந்த ஏரியா விட்டு எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற கிராமமே இந்த மலைக்கு மேலே தான். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து இறங்கியிருப்போம். அந்த மலைக்கு மேலே நம்ம இறங்கணும். ஸோ இந்த மொத்த ஏரியாவை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பக்கம்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். இந்த எரிமலை குழம்பு ஓடின பக்கம்லாம் கண்ணங்கரேன்னு இருக்குது. தெரியுதா? எரிமலை குழம்பு அந்த சைடு போல். ஸோ பச்சையாக இருக்குது. இப்படி வெடித்து இந்த டைரெக்ஷனில் தான் போயிருக்கு. அதனால தான் இந்த வெடித்து போன பக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர ஓட்டையாக பள்ளமாக இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் ஒரு மாதிரி நீங்கள் ரீசன். நார்மலாக தண்ணி வந்து எப்படி இருக்கும் ஃப்ளட்டில், அதே மாதிரி தான் எரிமலை குழம்பும் ஓடும். இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் சில பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ யோசித்து பார்க்கவே
எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம இங்கே இருந்தோம்னா என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தாடி, சரி வாங்க மேலே போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் நம்ம ரீச் ஆயிடலாம். எம்மாடி எம்மா, இயற்கையின் அழகே தனிங்க. எவ்வளோ விஷயம் வச்சுருக்கு பாருங்களேன். காக்கிறதும் அதுவே, ஆக்கிறதும் அதுவே, அழிக்கிறதும் அதுவே. கடவுள், இயற்கை எல்லாமே ஒன்று தாங்க. இங்கே போர்டெல்லாம் எதுவுமே இங்கிலீஷில் வைக்கலங்க, எல்லாமே உங்களோட இந்த லோக்கல் இந்தோனேஷியன் மொழியில் தான் வச்சுருக்காங்களா. ஸோ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு தெரில, மேபி இது ஏதோ வார்னிங் போர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அப்படியே வாங்க வேறு ஏறி போகலாம் நம்ம. எத்தனை பேர் தலைவரை கவனிச்சிங்க இருக்கிறத? எஸ், நம்மளோட விநாயக பெருமான் தான். அவருக்கு இங்கே படையலும் போட்டிருக்காங்க. வாழைப்பழம், அது கொழுக்கட்டையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. நீ யோசிக்கலாம், தலைவர் எங்கே வந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஜாவனீஸ் ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், பாலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்துசம் கல்ச்சர் தாங்க. என்னதான் இந்தோனேஷியா ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் இந்த பாலியில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்துசம் தான். ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் பாலி பக்கத்தில் வந்துட்டோம். மேபி ஜஸ்ட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் கேப்பில் தான் இருக்குமா. ஸோ இங்கே உங்களுக்கு ஹிந்துஸோட பாப்புலேஷன் அதிகம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை பேர் என்ன, மவுண்ட் ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுவே வந்து ஜாவனீஸ் மொழியில் பிரம்மாவோட பேராம். ஸோ ஜாவனீஸ் ஹிந்துசம் மொழியில் பிரம்மாவோட பேர் தான் வந்து ப்ரோமோ. ஸோ இந்த மலையே வந்து பிரம்மா தான் அப்படின்றாங்க. நான்லாம் சொல்லலை, இன்டர்நெட்டில் வந்து தெளிவாக போட்டிருக்கு. ஸோ இங்கே வழிபடுறது ஹிந்துசம் தான். உங்களுக்கு அந்த பக்கம் கூட சிவன் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். பார்க்க வந்து சிவன் சிலை மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் விநாயகர், மேலே பிரம்மா பக்கா வச்சுருக்காங்க. விஷ்ணு பெருமான் மட்டும் காணோம். இவர் அழிக்கிறவர், அவர் உருவாக்குறவர், காக்கிறவரை காணோம். சரி வாங்க அப்படியே மலை ஏறி மேலே போகலாம். எங்கெல்லாம் ஹிஸ்ட்ரி வந்து லிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதான் அழகு. கிட்ட போக போக ஒரு மாதிரி நாத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த வால்கேனோஸ்லேருந்து வந்து சல்ஃபர் ஆக்சைடு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம 12th அந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சல்ஃபர் ஆக்சைடு வந்து அந்த கெட்டுப்போன முட்டை மாதிரி ஒரு ஃபஞ்சன் ஸ்மெல் மாதிரி வரும்னுவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்மெல் தான் வருது. நல்லாயிருக்கு ப்ரோ. ஆனால் என்ன ஏன் தான் இப்படி ஏற்றமாக இருக்குன்னு தெரியல. எனக்கு மட்டும் மூச்சு வாங்கலை, ஏறுறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி மூச்சு வாங்குது. சரியான பாதை கிடையாதுங்க, அங்கே மட்டும் தான் பாதை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே தான் முழுக்க ஏறணுமா, அதனால தான் இப்படி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே ஏறிட்டெல்லாம் சரியாக போய்டும் நமக்கு. இது என்னங்க, பழனி மலை படிக்கட்டு கணக்கா இவ்வளோ உயரமாக இருக்குது. கெஸ் பண்ண முடியுது அவங்களால எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டான், ஈஸியாக ஏறிடலாம். இந்த நேரத்தில் கமெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஏறிக்கிட்டு இருக்க டயத்தில் அந்த சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க. நீ ஏறிக்கிட்டு இருக்க டயத்தில் இப்போ எரிமலை வெடிச்சு அந்த குழம்பு இப்படி வருது ஸ்ட்ரெயிட்டாக, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்லி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸ், ஓகே? நோ சென்டிமெண்ட், நத்திங். ஜஸ்ட் இமேஜின். கவர்மெண்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி விட்டுற போகிறது இல்லை. எரிமலை வெடிக்குதுன்னா ஒரு மாதம் முன்னாடியே இந்த பக்கமே யாரி விட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தானே, பண்ணி பார்ப்போம். சரிங்க, பயங்கரமான ஏற்றமாக இருக்குது. நான் மேலே போய்ட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஏறா. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த எரிமலை எப்படி உருவாகுது, அந்த எரிமலை குழம்பு எப்படி செதறி வருதுன்னு பார்த்துடலாமா? உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அர்த்தோட அந்த கோர் சென்ட்ரு பகுதி பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. உள்ளே எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும், thousands of degree டெம்பரேச்சரில். ஸோ இந்த எரிமலைன்றது அந்த கீழே அந்த கோர் சர்ஃபேஸ்க்கும் மேலே இருக்க அர்த் சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சேம்பர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த கோரில் இருக்க லிக்விட் பேர் தான் வந்து மேக்மா அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மேக்மா வந்து மேலே அப்படியே வந்து வெடித்து இந்த சேம்பரோட அப்பர் பகுதிக்கு வந்துடும். அதில் உங்களுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நீராவி, இதெல்லாம் சேர்ந்து ஹெவியான ப்ரெஷர் கொடுக்குங்க. ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது அந்த மூடி டாப் வந்து அப்படியே வெடித்து உங்களுக்கு அந்த மேக்மா ஃபுல்லாக அப்படியே எல்லா இடமும் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு இடம் மட்டும் இல்லை, ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஏகப்பட்ட இடத்துலேருந்து கூட வெடித்து அப்படியே வெளில வருமா. அது அப்படியே ஓடி வர டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே கல்லாக அது ஃபார்ம் ஆகிடும். இந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்தையும் எரிச்சிட்டு. அதனால தான் உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து நடுவில் வந்து அந்த மேக்மா ஃபார்மேஷன் கூட இருக்கலாம், கீழே ஓடுறது, அது எல்லாமே உங்களுக்கு. ஸோ ஒரு உருகின கல் பகுதி தான் உங்களுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எரிமலை குழம்பு அப்படின்றாங்க. சரி டெம்பரேச்சரில் இருக்குங்க. இதே உங்களுக்கு மட் வால்கனோஸில் எடுத்திங்கன்னா இதே கான்செப்ட் தான், பட் அங்கேருந்து வர்றது ஒன்றும் அவ்வளோ சூடாக இருக்காது. சரி மேலே போய் பார்த்துருவோமா? இன்னும் ஒரு 50 படி அவ்வளோதான் இருக்கும் அந்த எரிமலையோட வாயை போய் நம்ம பார்க்குறதுக்கு. இந்த மேக்மா வந்து எல்லா இடத்துலேருந்து வெடித்து சதறி வந்துடாதுங்க. இருக்கிற எல்லா மலையும் ஒன்றும் எரிமலை இல்லை. அதே மாதிரி கோன் ஷேப்பில் மட்டும்தான் வந்து எரிமலை இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஏகப்பட்ட ஷேப்பில் இருக்குது. கடலுக்கு அடியிலேயே எக்கச்சக்க எரிமலைகள் இருக்குது. ஐஸ்லாண்ட் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி ஏரியாலலாம் உங்களுக்கு ஐஸுக்கு அடியிலேயே எரிமலை இருக்குது. ஸோ இந்த எரிமலை எங்கே வேணால் இருக்கலாம் உங்களுக்கு. அதுவும் இந்த ஜாவா, இந்த இந்தோனேஷியன் ரீஜனில் நிறைய எரிமலை கடலுக்கு அடியில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், கடலுக்கு அடியில் ஒரு எரிமலை வெடித்து சதறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கை எப்படி நீங்கள் உங்களுக்கு எதாவது தோணுது இந்த மாதிரிலாம் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு? கிட்ட போக போக எனக்கு பிப்பட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பியூரோவில் மெஷர் பண்ணி சல்ஃபர் டை ஆக்சைடை ஊற்றி உங்கள் மூக்கால் மூந்து பாருங்கள், என்ன வாசனை வருது? பஞ்சன் எக்கு ஸ்மெல் வருதா? அப்போ இதுதான் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு படிப்போம்ல, அதே ஃபீல் தான். அதே ஸ்மெல் வருதுங்க, சுத்தமாக தாங்க முடியல. ஆத்தாடி, சவுண்டு வேறு பயங்கரமாக இருக்கு. ரெடியாங்க பார்க்குறதுக்கு? ஓ மை காட், என்னதுங்க இது? உண்மையிலே தான் வெடிச்சு சதறிட்டு போகுது. நான் பேச்சுக்கு சொன்னேன் வெடிச்சு சதறட்டும் சொல்லிட்டு. ஐயோ, செம்ம நாத்தம். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? உள்ளேருந்து தான் வருது. என்ன இது இப்படி நாடுது? இதை நான் எதிரே பார்க்கல. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லைவ் எரிமலை. பார்த்துக்கோங்க, மூச்சு விட முடியலைங்க. ஓ மை காட், ஐயோ, இருக்கலாமா இருக்கக்கூடாதானே தெரிலங்க. யாராலையுமே இங்கே நம்மளால் மூச்சை விட முடியல. ஒரே இரும்பல் தாங்க முடியல லிட்ரலாக. அப்படியே புகை வந்துக்கிட்டே இருக்குங்க. தம்பி ஓரம் பண்ணுங்க, தம்பி ஓரம் பண்ணுங்க. அப்படியே விழுந்துருவோம். குழந்தை நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன் கூட இல்லைங்க. அத்தாடி, அங்கே ஆக்சுவலாக அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக கேமரில் தெரியுதான்னு தெரியல, அந்த லார்வா தெரியுதுங்க கொஞ்சம் தூரத்தில். ஸோ அந்த லார்வாலேருந்தான் இந்த புகையே வருது. இதை நீங்கள் குதிச்சிங்கன்னா அடுத்தோட அந்த பாட்டம் சர்ஃபேஸுக்கு நீங்கள் போயிடலாம். சரி, ஒரு மாஸ்க்கு கூட போடாமல் பார்த்துக்கோங்க. நல்ல வேலை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் என்னால் பேசக்கூட முடியாது, தொண்டையே ஒரு மாதிரி கட்டினா மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த புகைலாம் ஹெல்த்தி கிடையாது உடம்புக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதானே. இங்கெல்லாம் ஆக்சுவலாக கம்பிலாமே பயங்கரமாக கரப்ட் ஆகிருக்கு. கரப்ட் இல்லை, எரோஷன் ஆகிருக்கு. ஏன்னா இந்த காற்று அந்த அளவுக்கு மோசமான காற்று. எந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்கு பாருங்க, மகா கணபதி ஸ்ரீ மகா கணபதி மனசா ஸ்மராமி. ஓ மை காட், காடு கிரியேஷனு இப்படி இருக்கு பார்த்தீங்களா? சீரியஸ்லி ஆக்சுவலாக ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த கிரேட்டர் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி கூட வரலாம், பட் இட்ஸ் ஃபார்பிடன் அப்படின்னு போட்டுருக்காங்க. அந்த இடத்துல போர்ட்லாம் இருக்குது. அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜெயில் தான். ஏன்னா அங்கேருந்து எங்கே நீங்கள் விழுந்தீங்கனாலுமே ஒரு பிடிப்பு கிடையாது, நேராக பூமியோட அடிப்பகுதிக்கு போக வேண்டியதான். ஓ ஹோ 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 ஹோ, சீரியஸ்லி யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கும் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே நம்மளால் மூச்சு விட முடியல, தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. அந்த இடம் நீங்கள் போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் இல்லை, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இதெல்லாம் இயற்கை கிரியேஷனில் வால்கனோவை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பார்த்தாச்சு. வெல்கம் டு இந்தோனேஷியா மக்களே. கூகுள்கிட்ட கேட்டேங்க, வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் வால்கானிக் எரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்கிற எல்லாமே மேட்ச் ஆகுது. யூஸ்வலாக உங்களுக்கு எதாவது வியாதி எதாவது வந்துச்சுன்னா கூகுளில் போட்டு பார்ப்போம் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான். சத்தம் போடுமா, பயங்கரமான ஃபஞ்சன் ஸ்மெல்ல கேஸஸ் வெளில வருமா, அதே மாதிரி இங்கே சுற்றி இருக்கிற விஷயத்தோட ஹீட் மாறுமா, இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸ்லாம் வேறு இடத்துக்கு போயிடுமா. சுனாமி மாதிரிலாம் சொல்லுவாங்களா, சுனாமி வரதான் அனிமல்ஸுக்கு முன்னாடியே தெரியும்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. சத்தம் பயங்கரமாக போடுது, ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சவுண்டு கேட்குது, பயங்கரமாக புகை வருது, ஃபஞ்சன் ஸ்மெல் அடிக்குது. சுற்றுப்பட்டில் ஒரு அனிமல் கூட இல்லை. எரப்ட் ஆக போதா? எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுடா. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் இது ஒன்று மட்டும் இல்லைங்க, அங்கே அதுக்கப்புறம் அதுவும் உங்களுக்கு ஒரு வால்கனோ தான். பட் அது ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்குது எரப்ட் ஆகி. இதுதான் இப்போ ரீசெண்டாக எரப்ட் ஆகிருக்கிறது. ஆத்தாடி, எஸ்கே போயிடலாம் வாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, ஏன்னா சுத்தமாக மூச்சு விட முடியல.
எனக்கு ஒன்றும் டூர் ரொம்ப நாள் இருக்குது. இப்போயே தொண்டை போச்சுன்னா அதுக்கப்புறம் நானத்தை போட்டு. ஓகே, பாய் வாழ்க்கணும். ஆக்சுவலாக அந்த புகை அப்பப்போ தாங்க நிறையா வருது. எந்நேரமும் எக்கச்சக்க புகை வரல, நடுவில் கொஞ்சம் கேப்பிட்டு தான் புகை வருது. மேபி நம்ம அங்கேருந்து பார்த்தோன்னா வியூ சூப்பராக தெரியும். பட் அதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால் டாட்டா சொல்லிட்டு கிளம்பலாம். பர்ஃபெக்ட்டுங்க, ரொம்ப ஈஸி இங்கே வருது. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே அழகாக வந்துடலாம். மொத்த செலவு கீழேருந்து இங்கே வரத்துக்கு 75, தாத்தாவுக்கு 100. எவ்வளோ? ஒரு 500 1000 மிஞ்சி போனால் 2000 ரூபா செலவாகுங்க நீங்கள் இங்கே வரத்துக்கு. குரூப் டூர்லாம் வேணாம், அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கேட்பாங்க இங்கே வரத்துக்கு. இதுதான் உங்களுக்கு சீப், நீங்களாக வந்து சேர்ந்துடலாம். ஓகே, போகலாம். ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அந்த பாப்பா பார்சல் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக இந்த மண் ரொம்ப வழுக்குதுங்க, நடக்கிறதுக்கே ஒரு இது இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு ட்ரை பண்ணால் ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாம் ஈவினிங் சன்செட் பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு சன்செட் சன்ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சன்ரைஸ் ஏன் வரணும்னு சொல்கிறாங்கன்னா, நந்தி ஹில்ஸில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே மேகமாக இருக்குமா காலங்காத்தால் நீங்கள் வந்தீங்கன்னா. அதுக்கு காலைல 2 மணிக்கு எழுந்திரிச்சு கூப்பிட்டு வருவாங்க. பேக்கேஜ் வந்து 5 lakhs இந்தோனேஷியன் ருஃபியா. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 2500 ரூபா வரும். ஓகே, அது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நைட் நீங்கள் ஸ்டே பண்ணணும். ஸ்டே இங்கே ஒரு ரூம்ஸ்லாம் 3000 4000 ரூபா ரேஞ்சிலே இருக்குது நம்ம ஊர் பணத்துக்கு. டிகேவா? கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அளவுக்கு இந்த ஏற்றம் ஈஸி கிடையாது. அத்தாடி, நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் அங்கே இருக்குது. சூப்பர் இறங்கிடலாம் வாங்க. இன்னும் 1.5 மணி நேரத்தில் எடிட்டே வர செஞ்சிடும். நம்ம அதுக்குள்ளே வண்டி பிடிக்கணும், அதான் மேட்ரு. வண்டி இருக்குமானே தெரில. இட்ஸ் கோன் பி கம்ப்ளீட் சஸ்பென்ஸ் தான், பார்த்துக்கலாம். உங்களுக்கு உலகத்துலேயே அதிகமான வால்கனோஸ் வந்து பெசிபிக் ரீஜனில் தான் இருக்குன்றாரு. நம்ம தலைவன். ஹாய், so you managed to come now? I walk here. Yeah. So fully you came by walk? Oh, super. We saved 3 lakh ticket charge. Okay, bye. அத்தாடி, சைனீஸ் இந்தியன்ஸோட மோசமாக இருக்காங்களே. நம்மளாச்சும் 1000 ரூபா தாச்சு, தாத்தாவுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தோம். தலைவன் மொத்தத்தையும் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நடந்து வந்திருக்காப்புல. இவர் நம்ம கூட இதில் வந்தவர், என்னது டாக்ஸியில் வந்தவர், வேற மாதிரி. வாங்க அப்படியே நடந்து போவோம். வேர்ல்டுலேயே ரீசெண்டாக எரப்டான வால்கனோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் இருக்கிற மவுண்ட் எட்னா அப்படின்றாங்கங்க. 2022 எரப்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ 24 இருக்கோம். 22 கூட ஒரு வால்கானிக் எரப்ஷன் நடந்திருக்கா. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்லான்னு சொல்லிட்டு. ஒரு வால்கானிக் எரப்ஷன்றது நம்ம இப்போ ஜாலியாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லைங்க. ஒரு சுனாமி அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் அது. அந்த நேரத்தில் கொஞ்சம் ப்ரிகாஷஸாக இல்லைன்னா ரொம்ப மோசமான விளைவுகள் வரும். அத்தனை லட்சம் மக்கள் வந்து எரிஞ்சே செத்துருவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சீரியஸான மேட்ரு தான். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு புது லேண்டே ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ஒரு வால்கானிக் எரப்ஷன் நடந்த அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாமே வந்து அழிஞ்சு திரும்ப புதுசாக உருவாகும். இட்ஸ் லைக் அ நியூ வேர்ல்டு அப்படின்றாங்க. நீ ஏன்டா இப்படி திக்கி பேசிகிட்டு இருக்கேன்னா, நடக்கிறது அந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குங்க, தள்ளி விட்டுரும் போல இருக்குது. நான் அந்த பக்கமே போயிருக்கலாம், தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்துட்டேன் நான். சரிங்க, மொத்தமாக கீழே போய்ட்டு அப்புறம் பேசுவோம். ஆக்சுவலாக லாஸ்ட் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தப்புறம் ஷூவெல்லாம் நல்லா கழுவினங்க. ஏன்னா நம்மளால் லக்ஸரி ஏரியாவுக்கு போகிறோம் பாலி, அதனால் ஷூலாம் அழுக்காகக்கூடாது, நல்லா செம்ம பக்காவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரின்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லாம் போட்டு பலன்னு போட்டு வந்தால் வந்த 2வது நாள் ஷூ நிலமை இப்படி இருக்குது. நம்பில் எதிர்பார்க்கவில்லை இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் இந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு. பாலியில் வர நம்ம பெரிய ஹோட்டலில் தங்க போகிறோங்க. ஸோ ஷூவை வந்து ரெடி பண்ணணும் கீழே போய்ட்டு மறுபடியும். இட்ஸ் அ லக்ஸரி ஏரியா பாலின்றது. இந்தோனேஷியா தான் உங்களுக்கு பட்ஜெட் ட்ராவலிங்லாம். பாலியில் போய்ட்டு பட்ஜெட் ட்ராவலிங்லாம் ஒன்றும் முடியாது உங்களால். அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பார்க்கலாம் வாங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம பைக் தலைவன் வர வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அப்படியே அதில் ஏறி கிளம்பலாம். குதிரை இன்னும் இப்படி புகையை கிளப்பி விட்டு போகிறேன். 4 மணிக்கே சரியான குளிருதுங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து 2300 2400 அடியிலே இருக்கும் சீ லெவல்லேருந்து. ஸோ நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் இது. தலைவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்படியே ஏறி கிளம்பலாம் வாங்க. ரெடி போலாமா? இந்த குட்டி வண்டி வச்சு என்ன அட்வென்ச்சர் காட்டிக்கிட்டு இருக்காப்புல தலைவன். அவ்வளோதாங்க, எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சன்செட் ஹைக்கு வரணுன்னா ஒரு 2:30க்கெலாம் வந்துடுங்க. ஏன்னா 4:30க்கெலாம் பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிருது இந்த ஏரியா. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிலாம் பார்ப்போம்ல, பாலினஸ் கோயில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எக்ஸாக்டாக என்ன கோயில் அப்படின்னு தெரியல. பட் நம்ம மேலே விநாயகர்லாம் பார்த்தோன்னே நம்மளே இமேஜினேஷன் பண்ணிப்போம்.
அது விநாயகரோ இல்லை அது இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குங்க ஏரியா. இங்கேயே எப்படி இருக்குன்னா இப்போ பாலி எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இறங்கிட்டேன் அந்த ஆளுகிட்ட கேட்குறேன் வேணான்றாப்புல. சரி அப்படியே ஒரு ஃப்ளோலேயே போட்டோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எதுவும். ஆனால் என்ன ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்களே இந்த வயசுல. இங்கே வேற மாதிரி தான் அது. போடு 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 போடு. இதை விட நான் வண்டி பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்குங்க. எங்கள் 2 பேரும் வச்சுட்டு என்ன இடி இருக்குது பார்த்தீங்களா, வேற மாதிரி வேற மாதிரி. இந்த பார்த்தால் தான் நம்ம போகும்போது ஷார்ட்கட்டில் போனோம், ஞாபகம் இருக்கா? சரியான ஏற்றோங்க. வா என்ன ஒரு ஏற்றோண்டா எப்போ. அந்த மலையிலேருந்து அப்படியே பள்ளத்தாக்கு மேலே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அட தாத்தா, பெட்ரோல் இல்லையாங்க தலைவனுக்கு, அதனால நான் அப்படியே உருட்டிக்கிட்டு போயிடுறேன், நீங்கள் நில்லை அப்படின்ட்டு இருக்காப்புல. எவ்வளோ நேரம் நிற்கிறது, வண்டி போச்சா இல்லையான்னு கூட தெரியல. பெட்ரோல் கூட போடாமே தாத்தா வருவேன். சரி நில்லுங்க பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தலைவனுக்கு காசு வர தரணுங்க, காசு கொடுத்தா வேறு ஏதாவது வண்டியில் கூட லிஃப்ட் கேட்டு போயிடலாம். பட் தலைவனுக்கு காசு வர தரணும், பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நிற்போம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். நம்போம் 5 நிமிஷம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே தலைவன் பெட்ரோல் போட்டு வந்துட்டானா. வேற மாதிரி தான் வேற மாதிரி தான். ஆனால் இந்த வண்டி என்னப்பா அவருங்க, இங்கே இருக்கிற வண்டி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. சரியான இருக்குது. பெட்ரோல் டன் பெட்ரோல். பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதான் இந்த டிக்கெட் ஆஃபீஸு. 3.5 லட்ச ரூபா மிச்சம். உங்கள் யாருக்காச்சும் இந்த ஏரியாவுக்கு போகணுன்னா என் தலைவனை பாருங்கள், வெறும் 1 லட்ச ரூபாயில் டீலிங்கை முடிச்சுட்டாப்புல. தேங்க்ஸ் தலைவா. See you. Very good. Probably very expensive. 200. No 200. 75. No. I see come. Okay. இங்கே திரும்ப நம்ம ப்ரோபலிங்கோ போனோம், அதுக்கு எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த குளிருக்கு இவங்களோட அந்த சூப்பும் நூடுலும் வேறு மாதிரி இருக்குங்க. கீழே நம்மளுக்கு வெஜிடேரியன் ஆப்ஷனே கிடச்சிது, பட் இங்கே வந்து பீஃபு இல்லைனா வந்து சிக்கன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கான். ஸோ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இது செமையாக பண்ணுறாங்க. அதுவும் வந்து வெஜ்ஜில் உங்களுக்கு வந்து இது வச்சுருக்காங்க, டோஃபு வச்சுருக்காங்க. பட் அந்த சூப் இங்கே வந்து வெஜ் இல்லை. சுட 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 பயங்கரமாக இருக்குப்பா. இந்தோனேஷியன் ஸ்டைல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் ப்ரோபலிங்கோ போகிறதுக்காக வண்டி கிடையாது போல இருக்கே. பார்ப்போம் எப்படி கீழே போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு மூங்கில் கொம்பு கொம்பாக தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பாலினஸ் கல்ச்சர் தான் நான் நினைக்கிறேங்க. இல்லை அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு இங்கேயே ஸ்டே பண்ணணும் தான் தோணுது. பட் வி ஹேவ் அதர் பிளான்ஸ். நாளைக்கு காலைல சன்ரைஸ் ட்ரெக் வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம இப்போ நைட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம கீழே போகணும். 40 கிலோமீட்டருக்கு நம்ம கீழே போக வேண்டியது. எனக்கு என்னவோ வண்டி கிடைக்கிற மாதிரி தெரில. பைக் டாக்ஸி தான் எடுத்து போகணுன்றாங்க. பட் பைக் டாக்ஸி கிட்டத்தட்ட வந்து 2 லட்ச ரூபா கேட்குறாங்க, 1000 rupees. ஸோ நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வேணாம். வில் செக் சம்திங் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்லோ பைக்கெலாம் இந்த ஊரில் தாறுமாறாக இருக்குங்க. 150, அதாவது வந்து 1.5 லட்ச ரூபாய் கேட்குறாப்புல. நம்ம ஊர் வந்து எவ்வளோ 750 ரேஞ்சு வரும். காரு கொண்டாரு ஏதாவது லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். அப்படி ஆப்ஷன்லாம் பைக் எடுத்து போயிடலாம். 750 ஓகே தான். ஏன்னா 40 கிலோமீட்டருக்கு பைக் ஓட்டுறதுக்கு 750 ரூபா கூட தரலன்னா நியாயம் இல்லைப்பா அது. பட் இந்த ஊர் செம்ம நேச்சுரலாக இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள். எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். கை கழுவுற இடம் பாருங்க. இது தண்ணி வருமானு தெரில, தண்ணி இல்லை. பட் சரி நேச்சுரல். இதெல்லாம் ஹோம் ஸ்டேஸ் தான். நீங்கள் வந்து booking.com அங்கே புக் பண்ணிட்டு கூட அப்படியே நீங்கள் வந்துக்கலாம். இங்கே தாறுமாறு. ஐம் ஜஸ்ட் லவ்விங் தி சிட்டி யார். இவங்க போகிறாங்களாம், ஆனால் பின்னாடி எரிக்க சொல்கிறாங்களே. சரி பரவாயில்ல, கழுது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிருங்க, அதை மட்டும் தான் பிரச்சனை. எப்படி ஏறுறது? இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் நானே எதிர்பார்க்கல. நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்தேன்னா இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். போலாம் ரைட். அடுத்த 40 கிலோமீட்டர். நீ லாரி. ஓகே ரெடி, லெட்ஸ் கோ. ஃப்ரீயாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ பணம் கேட்கல, இறங்கும்போது நம்மளா கொடுத்துட்டு இறங்குவோம். சரியா? ஏன்னா இந்த மாதிரி லிஃப்ட் கொடுக்குறவங்களாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. தலை ஃபுல் ஸ்பீடு வேணும் எனக்கு. இந்த பொறுமையாக போகிறதெல்லாம் வேணாம். இங்கிட்டு நம்மளை கூட்டு போன தலைவனும் வராப்புல. சரி, இந்த கிராமத்தோட பேர் வந்து சிமோரோ லவாங்குங்க. இந்த சிமோரோ லவாங் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். 100ல் 200% ஒர்த்து. நம்ம அப்படியே சாந்திக்கிட்டே போய் இறங்க வேண்டிதான். வாவ்,
நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. என்ன கொஞ்சம் குளிருது, நடுங்குது, மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும்தான் பிரச்சனை. மிச்சபடி எவ்ரிதிங் இஸ் டாப் நாச். மழை வேற நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போவே நல்லா தூருது வேற. மழை பெய்யக்கூடாது, அது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளோட ஒரே ஒரு இதுவாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு பகுதியில் போகிறோம் பாருங்களேன். மழை முகுடு மேலே ரோடு போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் போடலாம், அந்த பக்கமும் போடலாம். நம்ம வரைச்ச கூட இதெல்லாம் ரசிக்கலையேப்பா. வேறு ஏதாவது வழியில் போகிறோம் போகும்போது. வாவ் வாவ் வாவ், அப்படியே மலை முகடு மேலேயே போயிட்டுருக்கோம் நம்ம ட்ராவல் பண்ணிப்போம். முன்னாடியிலேருந்து ஒரு குரல், தார்பாயிலின் தரோம், அதை போட்டு உட்காருங்களான்னு கேட்டாங்க. ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். நான் அப்போவே சொன்னேன், இந்தோனேஷியா மக்கள் பயங்கர பாசக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தார்பாலின் கொடுத்துட்டாங்க, அது மேலே அப்படியே நம்மளும் உட்காந்தாச்சு. இப்போதைக்கு மழை மட்டும்தான் பெய்யக்கூடாது, மிச்சப்படி எல்லாமே பர்ஃபெக்ட். கீழே போய் இறங்கிடலாம். எவ்வளோ தரலாம் எங்களுக்கு? 50 100 எவ்வளோ தரலாம் நீங்களே சொல்லுங்கள். 50 100 நம்ம ஊர் பணம் இல்லைங்க. 50,000 இல்லை 1 லட்சம் தரலாமான்னு கேட்குறேன். 1 லட்சம்னா 500 ரூபா, 50,000னா 250 ரூபா. 1 லட்சமே கொடுத்துருவோம், அதான் பெட்டர். This is insane. No problem, take it. Hey, help, take it. It's okay. Thank you. Thank you so much. Hey, இன்னும் மனுஷங்க பாருங்க. ஓகே, bye. காசு வேணான்றாங்கங்க. ஐயோயோ, நான் வற்புறுத்தி கொடுக்குறேன், அப்படியே வேணான்றாங்க. டான்ஸே இல்லை ப்ரோ. ரொம்ப நல்ல மக்கள் பாங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு. நான் லாஸ்ட்டு போன ஒரு கண்ட்ரியில் சும்மா பார்த்தா கூட காசு கேட்பாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் வற்புறுத்தி கொடுத்தாலும் வேணான்றாங்க. தங்கம் அப்படியே இருக்கண்ணா இந்தோனேஷியன் மக்களே. ஓகே பாய், தேங்க்யூ. இந்த ஊர் ஹோட்டல்லாம் இப்படி தாங்க இருக்குது. எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக தரையில் உட்காந்து சாப்பிட தான் எல்லாம் விரும்புகிறாங்க. முக்கியமான விஷயம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, சரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 10,000 உள்ள ஒரு மெனு 6,000க்குலாம் இருக்குது. 10,000 மீன்ஸ் நம்ம ஊர் 50 ரூபா, 6,000னா 25 ரூபா. 25 ரூபாய்க்குலாம் இங்கே உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது. பட் வெஜ் ஆப்ஷன்றது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் செஞ்சு தராங்க. ஓகே, சத்தியமாக சொல்கிறேன், இந்தோனேஷியா மக்கள் வந்து வேறு மாதிரி ப்ரோ. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லு, சூப்பர் மக்கள். ஆக்சுவலாக அவங்க சுரபையா போகிறாங்க, அதனால் அவங்க இந்த சைடு போயிட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு 6-7 கிலோமீட்டர் இந்த சைடு போனோம் நம்ம பஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியே வாங்க பார்ப்போம். மணி கரெக்டாக 5:20. மொத்தமாக இருட்டிடுச்சு ஆல்ரெடி. இங்கே தலைவனோ சுட்டுக்கிட்டு இருக்காப்பல, ஆனால் என்னன்னு தான் நமக்கு தெரியல. நேம் தோந்தே. பட் அது என்னன்னு சொல்ல தெரியல தலைவனுக்கு. ஸோ ஓகே, நம்ம அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாங்க, எல்லா வண்டி சைலன்சரும் மாடிஃபைடு. அவ்வளோ சவுண்டு பண்ணுது. பட் இங்கே போலீஸில் எதுவும் கேட்க மாட்டாங்க போல். வேலை பார்த்தீங்களா, 500க்குலாம் இருக்குங்க, 1000க்குலாம் இருக்குங்க. ஐயோ, இது எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறதே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு விலை கம்மி. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. பார்க்க வச்ச மாதிரி தான் இருக்குது, பட் வேணாம் இருக்குது. வாங்க, இங்கே நம்ம வந்து வண்டி பிடிச்சி டெர்மினஸுக்கு போவோம். 14 கிலோமீட்டர் இங்கே டெர்மினஸ் நம்மளுக்கு போகிறதுக்கு. இந்தோனேஷியா ஃபுல்லாகவே நீங்கள் இந்த கடை பார்க்கலாங்க. இண்டோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 24/7 இது ஓப்பனாக. நம்ம 7-Eleven கேள்விப்பட்டிருப்போம்ல, கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். மெயினாக நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது தூக்கிட்டு அப்படியே போயிடலாம். வாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம். மெயினாக கார்டு இருக்குது, அதான் எனக்கு முக்கியம். ஃபோட்டோகிராஃபர் எடுக்கலான்றாங்க. ஆஃப் பண்ணிப்போம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஊரில் மக்கள்லாம் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம்ங்க. ஃபஸ்ட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் போகிறதா தான் ஏறினேன் வண்டியில். இது லிஃப்ட்டு தான், காசு கூட வேணான்ட்டாரு. அப்புறம் இப்போ தான் மேப்பை செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் இருந்தால் கண்ணை மூடி ட்ரெயின் எடுத்துருங்க. ஏன்னா ட்ரெயின் வந்து படிக்க போய் டயத்தில் போய்டுவான். பஸ் 6 மணி நேரம்னா ட்ரெயின் 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்தை ரீச் ஆகிடுவான். ஸோ இப்போ 7 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின் இருக்க மாதிரி சொல்லிச்சு. நான் ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னா தலைவன் அவர் வீட்டை விட்டுட்டு 7 கிலோமீட்டர் நம்மளுக்காக போய் எக்ஸ்ட்ரா வராரு. காசு கொடுத்தாலும் இப்போ தான் கொடுக்க ட்ரை பண்ண வாங்க மாட்டுறாங்க. ஏய், சூப்பர் மக்களாக இருக்கீங்கப்பா இங்கே. ஸோ 7 கிலோமீட்டர் நமக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்காரு இப்போ. யுவர் இன்டர்நேஷனல்
Indonesian culture. Yes, Indonesian culture. Yeah, super, super. அங்கே ஏதோ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இந்தோனேஷியன் கல்ச்சராக. இப்போ ஐயோ தங்கம் 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 சரியான தங்கங்க. யூ ஷுட் விசிட் இந்தோனேஷியா. வந்துட்டு பாலி மட்டும் வந்துட்டு போயிடாதீங்க. இந்தோனேஷியா வாங்க. ஜாவா ஐலாண்டும் சூப்பரு. அந்த பக்கம் ஒன்றே எக்கச்சக்கமான ஐலாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் வந்து விசிட் பண்ணலாம். இங்கே ஜூஸ் எல்லாம் வந்து வெறும் 5000 தான். ஏதாவது ஜூஸ் குடிப்போமா? இருங்க உள்ளே போய் என்ன ஜூஸ் ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்ப்போம். என்ன வண்டி இதுங்க? ஹாய் காட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உட்கார வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 2000 இந்தோனேஷியன் ரூபியாவுக்கு நம்மளுக்கு ஐஸ் டீ தராங்க. 2000 ஆக்சுவலாக என்ன வேல்யூ 2000க்கு? கணக்கு போடுங்க மறுபடியும். 50னா 25, சாரி 5000னா 25, அப்போ 2000னா 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்ச் தான் போல இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஐஸ் டீ தராங்க இங்கே. வேறு மாதிரி ப்ரோ. ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. மேக்ஸிமமே 25 ரூபா தான் நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். இப்போ 2000க்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இருங்க ரெடியா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இதே ஐட்டத்தை நீங்கள் தாய்லாண்டில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 5-10 பாட்டில்னு வாங்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. நம்ம ஊர் பணத்துக்கு 15 ரூபா கூட ஒரு மாதிரி தெரிலங்க. பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஓரமாக வச்சுக்கிட்டு அப்படியே குடிக்கலாம். இருங்க செம ஃப்ரெஷ்ஷு. ஐயோ எனக்கு இந்த வண்டி தாங்க போன போலியே இருக்குது. குழந்தைங்களுக்கான ரைடா இல்லைனா பெரியவங்களுக்கானதான் தெரியல. இது ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்காங்க. லொஜக் மொஜக் பஜக். ஐயோ உள்ளே போக மாட்டேங்குது. எப்படிக்கு அதை ஓப்பன் பண்ணுறது? அவ்வளோதான். சியர்ஸ். சூப்பராக இருக்குது. வாங்க ஆப்போசிட் தான் ரயில்வே ஸ்டேஷனு. அப்படியே உள்ளே போயிடலாம். அருமையான ஒரு ஈவினிங் வேலையில் இங்கே எல்லோரும் அப்படியே காற்று வாங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா மாதிரியே இருக்குது. இங்கே ஒரு அருமையான மஸ்ஜித் வேறு இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் வந்து ஈவினிங் சில் பண்ண வந்துடுறாங்க. இன்றைக்கி ஒரு சண்டே ஈவினிங்கு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஜாலி வைப்ஸாக இருக்குது மக்கள்ஸ்க்கு. ஆக்சுவலாக ஒருத்தர் சோளம் வாங்கிட்டு போனார். அது எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த கடைன்னு தெரியல. சோளம் வேர்க்கடலை எல்லாமே இங்கேயும் கிடைக்குது உங்களுக்கு. ஆப்போசிட்டில் உங்களுக்கு சுட சுட வேர்க்கடலை வச்சுருக்காங்க பாருங்கள். வேர்க்கடலையை வாங்குவோம் ஃபஸ்ட்டு. எவ்வளோ பெரிய வசதி பார்த்தீங்களா இங்கே. கப்பா 1000 ரூபாவாம். ஸோ நம்மளுக்கு 50 ரூபாய்க்கு இவ்வளோ கல்ல தராப்பில். ஓகே தான். சால்ட் இஸ் தேர்? தட் இஸ் ஓகே. சால்ட்டு 1 என்ன மன்னிச்சிருங்க மக்களே. ஆக்சுவலாக இப்போ தான் நம்மளுக்கு ஒன்றும் அந்த ப்ராக்டிஸே பண்ணலை. அதனால் வந்து அந்த கணக்கே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 5000னா 25 ரூபா தான், 50 ரூபா கிடையாது. 10,000னா தான் 50 ரூபா. ஓகேவா? ஸோ இங்கே 2 சோளம் வந்து 25 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. இந்தியும் 25 ரூபா தான். ஓகே நல்லா ஞாபகம் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். நான் எதாவது தப்பண்ணா இல்லை தப்பாக சொல்கிறேன் கணக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? இதுக்கு ஒரு 5000 கொடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். இந்த ஏரியாவில் வந்து மோமோஸ் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சிரிச்ச மோமா இருக்காங்கப்பா. ஸோ மோமோ அப்படியே சுட சுட்டு அப்படியே தந்துடுறாங்க. ஒரிக்கிறாங்களா? வாட் இஸ் எ நேம் ஃபார் திஸ்? சம்பாவ். ஓ சூப்பர். சம்பாவ் சிக்கன். ஓகே சிக்கன் அப்படியே இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கு. இந்தோனேஷியா ஃபுட்டுக்கு வந்து தரோம். இந்தோனேஷியா வந்து நம்ம பிச்சைக்காரங்களே பார்க்கல. நீங்கள் யாரும் நோட்டீஸ் பண்ணிங்களா? இல்லை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் எங்கேயோ பார்க்காமன்னு தெரியல. பட் இது வரைக்கும் நான் ஒரு பிச்சைக்காரங்க கூட பார்க்கல. இந்தோனேஷியா யூ டுக் மை ஹார்ட் ப்ரோ. கண்டிப்பாக நான் 2வது நாளே சொல்கிறேன். திரும்ப நான் இந்தோனேஷியா வரதான் பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்தோனேஷியாவை. விலைவாசியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேபி பாலியில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாறலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு டூரிஸ்ட் ஏரியா. பட் இந்த ஜாவா ஐலாண்ட் வந்தீங்கன்னா இது டூரிஸ்ட் ஏரியா கிடையாதுங்க. கொஞ்சம் தான் டூரிசம் வருவாங்க. மெயினாக மக்கள்ஸ் தான் இருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் யாராவது பாலி பிளான் பண்ணிங்கன்னா பாலியும் வாங்க. ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் ஜாவா ஐலாண்ட் விசிட் பண்ணுங்கள். இங்கே தான் உங்களுக்கு கல்ச்சர் இருக்குது. அருமையான இந்தோனேஷியன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. டிக்கெட்ஸ் இங்கே தானா உள்ளே போய் செக் பண்ணுவோம். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நம்மளுக்கு ட்ரெயினு. பூட்டியிருக்காங்க. நம்ம நேற்று வந்த ட்ரெயின் மட்டும்தாங்க பயங்கர எக்ஸ்பென்சிவ். பட் இதெல்லாம் சூப்பர். எவ்வளோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இங்கேருந்து பண்ணி வாங்கி டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா
எவ்வளோ சொன்னாங்க 58,000 என்னவோ சொன்னாங்க. 58,000 என்ன 100 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்தோனேஷியா வந்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. மக்கள்ஸ்லாம் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் இருக்கான் ட்ரெயின் ஃபுல்லாக. நேற்று நம்ம வந்து ட்ரெயின் தான் காலியாக இருந்துச்சு போல். Yes. 17. Yeah, 717. Yeah. The price is 58,000. Yeah, perfect. I should pay by card. No. இதாங்க டிக்கெட்டு, கடைசி டிக்கெட்டு உருவியாச்சு. நல்ல வேலை சீக்கிரம் வந்தேன். நான் பாட்டுக்கு சுற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலான்னு பார்த்தா டிக்கெட்டே கிடச்சிருக்காது. அப்புறம் மறுபடியும் நம்ம பஸ்ஸுக்கு போனோம். பஸ்ஸுக்கு போயிட்டு அங்கே பஸ்ஸு ரொம்ப நேரம் எடுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க ட்ரெயின் தான் இந்தோனேஷியாவில் பெஸ்ட்டு உங்களுக்கு, ஏன்னா அப்படியே half the ட்ராவலிங் டைம் ஆஃப் பஸ்ஸுங்க. அதனால தான் எல்லோரும் இவ்வளோ பேர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ஏறுறாங்க. நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்குது ட்ரெயினுக்கு. ஸோ நம்ம வெளியில் எங்கேயா போயிட்டு வருவோம். கார்டு வாங்க மாட்டேன்ட்டாங்க. நேற்று அந்த ஸ்டேஷன்லாம் கார்டு வாங்கினாங்க, மறுபடியும் காசு கலெக்ட் பண்ணோம். கேஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இங்கே நிறைய இடத்துல கார்டு வாங்குறாங்க, பட் சில இடத்துல வாங்காதது, பல்கான அமௌண்ட் ஏரியாலாம் கார்டு வாங்காதது பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இப்பயும் குழப்பமாக தாங்க இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் இல்லை ப்ரைவேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மெயின்டெனன்ஸ் பாருங்களேன். அங்கே மக்கள் உட்காந்துருக்காங்களா, இங்கே உங்களுக்கு சின்ன ஷாப்பிங் மால் மாதிரி போட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பன் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், 5000 தான். ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 25 ரூபா தான், பக்காவாக இருக்கும். ஸோ அப்படியே பில் போட்டு போகலாம். கார்டு வாங்கினாங்கன்னா கேஷ்னா எனக்கு வேண்டாம், கேஷ் தட்டுப்பாடு. இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. ஸ்வீட் கார்ன் ஃப்ளேவர்லாம் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க தெரியுதா. குட் கேளுங்க, கார்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் பொருளை வாங்கிட்டு அப்படியே வெளில போகலாம். உள்ளே போயிடுவோம்மா ஸ்டேஷன் உள்ள, விடுவாங்களான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். போர்டிங் பாஸ். இது ஏதோ ஒரு மேஜர் ஜங்ஷன் போல் இருக்குங்க. இந்த ஏகப்பட்ட ரூட்டில் வண்டி போகுது. நம்ம வண்டி அடுத்தது தானா, நம்ம வண்டி வரும்போது தான் அலோவ் பண்ணுவாங்களா, இப்போ அலோவ் பண்ண முடியாதான். நம்மளை இங்கேயே உட்கார சொல்லிட்டாங்க. செம்மையாக இருக்குப்பா ரயில்வே ஸ்டேஷன். ஜப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு இந்த வண்டி போகுது. நான் கடைசியாக ஒரு கன்வர்ஷன் தப்பாக சொல்லியிருப்பேன். அது என்ன உங்களை கரெக்டாக நோட் பண்ண சொன்னல, இந்த நோட் பண்ணிக்கல இல்லையா? ஆமாங்க, ட்ரெயினோட ரேட்டு தான் நம்ம தப்பாக சொன்னோம். 120 130ன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெளிவாக பார்த்துருக்கோம். 1 லட்ச ரூபானா 500 ரூபா, 50,000 ரூபானா 250 ரூபா. நம்மளோட டிக்கெட் வந்து 58,000. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 290 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 200 கிலோமீட்டர் போகிறதுக்கு 290 ரூபா ரேட்டு. கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். போகிற டயத்துக்கு இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அதை முதல்ல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ உள்ளே போக வேண்டியது. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. தாய்லாண்ட்லேயும் நம்ம இதே மாதிரி தானே பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் 17 நிமிஷம் இருக்குது, ட்ரெயின் கரெக்டாக வந்துடும் தான் நினைக்கிறேன். செம்மையாக அவியுது, உள்ளே ஏசி போட்டு வச்சுருக்காங்க, வெளில ஒரே சூடாக இருக்குது. அப்படியே அங்கே உட்காந்துக்கலாம் நம்ம. வாங்க, 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சுங்க. செம்மையாக இருக்குல்ல? ஆஹா ஆஹா, இந்த சத்தம் ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் இதாங்க மிஸ் பண்ணுறோம், டீசல் இன்ஜின் சவுண்டு. இன்னும் மார்க்குதுடா ஐயப்பா. இந்த டீசல் இன்ஜினோட சவுண்ட் இருக்கு, ஐயோயோ, அது ஒரு ராகம் மாதிரி. தயவு செஞ்சு டீசல் இன்ஜினை திரும்ப எடுத்துகிட்டு வாங்கப்பா. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் எப்படி தண்ணி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ஹோர்ஸ் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட கோச், எல்லாமே ஏசி தாங்க. ஆஹா, செம ஃபுல்லாக இருக்கு. இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது. இது பேண்ட்ரி போல் இருக்குது. வாங்க பேண்ட்ரியில் போய் உட்காந்துக்கலாம் நம்ம. வா, இந்த ஊர் பேண்ட்ரி கார் இப்படி தான் இருக்குது. கோச்சே ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 8 கோச்சு கூட இருக்காது போல் இருக்குது. அதில் ஒன்று பேண்ட்ரி கார் ஆக்கிட்டாங்க. இதை பாருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஜிஞ்சு குட்டிக்கு. நேற்று நம்ம வந்த கோச் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. ஆனால் இது நம்ம அந்த ஜன்ஷதாப்தி கோச் மாதிரி மொட்டையாக இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்காது போல் உட்காரத்துக்கு. ஸோ இதை ஃப்ரீ கோச் இருக்கான்னு பார்க்குறேன், எனக்கு அது வாய்ப்பு இல்லை போல். டைனிங் காரில் தான் போய் உட்காந்துக்கு போகிறேன் நான். ஃபைனலி நம்ம வந்து பன்னிவாங்கி கிட்ட வந்தாச்சுங்க. இந்த பன்னிவாங்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஜவாயில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதோட எண்டு பகுதி. இதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஃபெரி பிடிச்சி போனால் நம்ம பாலி ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். பட் இந்த 4 மணி நேரம் இந்த ட்ரெயினில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று வந்து ட்ரெயின் செம்ம கம்ஃபர்டபுள். பட் இந்த ட்ரெயின் வந்து உட்கார முடியல, எதுவும் முடியல. நம்ம ஜன்ஷதாப்திலாம் ஒரு சீட் இருக்கும் பார்த்தீங்களா, கன்றாவி அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் சீட், தூக்கமே வரல. 4 மணி நேரன்றது அவ்வளோ கஷ்டமாக போச்சு. போன ஸ்டேஷன் வரைக்கும் சரியான கூட்டம். இப்போ தான் கூட்டமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ பரவாயில்லையாக இருக்கிறதுனால அப்படியே கால் நீட்டின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான், நம்ம போய்ட்டு இறங்கிட வேண்டியதான். இது ஆக்சுவலாக ஏசி ட்ரெயின் தான் நினச்சோம். இது வந்து மாடிஃபைடு ஏசி ட்ரெயினுங்க. அந்த இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஏசி, ஸ்ப்ளிட் ஏசி. நம்ம வீட்டில் மாட்டுறதான் மாட்டி வச்சுருக்கோம். அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒன்று, அப்புறம் அந்த எண்டில் ஒன்று.
பட் என்னதான் ஸ்ப்ளிட் ஏசியாக இருந்தாலும் சரி சரியான கூலிங். ஸோ அது வேற முடியல. நார்மலாக ட்ரெயின் கோச்சாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க போல், இதில் அட்ஜஸ்டே கிடையாது. ஃபுல் கூலிங் அப்படியே மூஞ்சில் இறங்குதா, எல்லாம் அவசர அவசரமாக வருது. போயிட்டு வர வேண்டியது இருக்குது. பட் டாய்லெட்லாம் சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் பழைய கோச் தான் போல் இருக்குது. வாங்க இறங்கிட்டு அப்படியே நேரம் ஹாஸ்டலுக்கு போயிடுவோம். செம்ம டயர்டு, நல்லா தூங்கணும் நைட்டு போயிட்டு. வந்தாச்சுங்க சிட்டி ஸ்டேஷனுக்கு. மொத்தமாக கோச் வேணால் எண்ணி பாருங்களேன் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 கோச் தான். அதில் பாதி வந்து உங்களுக்கு பேண்ட்ரி. 5 கோச்சு ஒரு ட்ரெயினா அப்படின்னு தான் இருக்குது. அவ்வளோதான் இங்கே தேவைப்படுது போல இருக்குது மக்களுக்கு. Booking.comல ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் காட்டுது. கேட்டு பார்ப்போம் எவ்வளோக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைக் டாக்ஸி நிறைய இருக்குங்க. இங்கே லோக்கலில் இருந்தவங்கலாம் பைக் பார்க்கிங் விட்டு வெளில வந்தாங்க. கிராப் இல்லை, பைக் டாக்ஸி நம்மளும் போட்டு பார்த்தா அடான்னு பார்த்தா சார்ஜ் தான் முண்டை வேறு. ஸ்டேஷன் வந்து ஊர் தள்ளி தான் இருக்குது போல இருக்குங்க. இங்கே நின்று எல்லாரும் வந்து பைக் பார்க்கிங் விட்டுட்டு பைக்கை வெளில எடுத்தவங்க. ஸோ யாரும் இங்கே வந்து இந்த பைக் டாக்ஸி டிரைவர்ஸ் இல்லை. சரி கிராபாக போட்டு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் அக்செப்ட் ஆகலை. இன்னலை இது அப்படின்னு இருக்குது. ஏன்னா மணி 11:30 ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் எப்படி இந்த 4 கிலோமீட்டர் போய் நம்ம ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபன் இருக்குது. ஃபைனலி கிராப் பைக் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுங்க. அது போட்டு விட்டு அக்செப்ட் ஆகிடுச்சு. 14,000க்கு குட்டு தான். ஆனால் இங்கே வந்த ஒரே ஒரு டூரிஸ்ட் நம்ம தான் போல் இருக்குங்க. ஒரு பயம் இல்லை, எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் சொந்த வண்டி எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு தான் வந்திருக்காங்க. மொத்த ஏரியாவும் ஃபுல் காலி. ஸோ அப்படியே நேராக நம்மளோட ஹோம் ஸ்டேக்கு போயிட வேண்டியதான். செம்ம சீப்பாக இருக்குங்க இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்லாம். நம்ம ஊர் பணத்துக்கு 350 ரூபாய்க்கு வித்து பிரேக்ஃபாஸ்ட்டே கிடச்சிருச்சு. வேறு மாதிரி தான் ப்ரோ. ஊர் பேரே தெரியாத ஒரு ஊரில் நைட்டு 12 மணிக்கு அலையிறது நல்லா தான் இருக்குது. எஸ், இதாங்க நம்ம ஹோம் ஸ்டே. வந்து சேர்ந்தாச்சு. தட்டி தலைவனி எழுப்பி வச்சு மணி 12. இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் சிஸ்டர் பயமக்கில் போய் நாளைக்கு காலையில் ஒரு பிளான் இருக்குது. நடக்கும் வந்தான்னு தெரியல. ஏன்னா ஒரு துயர சம்பவம் அந்த இடத்துல நடந்துருச்சான். நான் போக வேண்டியன்னு நினச்ச இடத்துக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பை. தலைவனை திறக்கிறப்போ நமக்கு